வணக்கம் நண்பர்களே. உலகை நாம் எவ்வாறு காண்கின்றோம்? பகவான் கிருஷ்ணரின் விளக்கம். பகவான் கிருஷ்ணன் ஒரு நாள் தருமனையும் துரியோதனனையும் தன்னருகே அழைத்தார். உங்கள் இருவருக்கும் ஒரு வேலை தரப்போகிறேன், அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்றான். என்னவென்று வினவியபோது, தருமா, நீ இன்று மாலைக்குள் ஒரு கெட்ட மனிதனை என்னிடம் அழைத்து வா என்றான். பிறகு துரியோதனனை பார்த்து, துரியோதனா, நீ இன்று மாலைக்குள் ஒரேயொரு நல்ல மனிதனை என் முன்னே கொண்டு வந்து நிறுத்து என்றான். இருவரும் புறப்பட்டார்கள். மாலையும் ஆனது. இருவருமே யாரையும் அழைக்காமல் வெறுங்கையோடு வந்து கிருஷ்ணன் முன்னால் நின்றார்கள். என்ன ஆச்சு? ஏன் யாரையும் அழைத்து வரவில்லை என்று கேட்டான் கண்ணன். கண்ணா, உலகம் மிகவும் மோசமாகிவிட்டது. ஒருவர் கூட நல்லவராக இல்லை. நானும் நாள் முழுக்க தேடி பார்த்து விட்டேன் என்றான் துரியோதனன். நீ சொல் தருமா என்று கேட்டான் கிருஷ்ணன். கண்ணா, உலகம் எவ்வளவு அழகானது. நான் கண்ட மனிதர்கள் எல்லாம் அத்தனை நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் ஒரு நல்ல குணம் இருக்கின்றது. கெட்டவர்கள் என யாருமே இல்லை என்றான் தருமன். கண்ணன் சிரித்தபடி சொன்னான், தருமா, துரியோதனா, உங்கள் கண்கள் வழியே இந்த உலகை பார்க்கும்போது உங்கள் மன எண்ணங்கள் தான் அனைத்தையும் தீர்மானிக்கின்றது. துரியோதனன் மனதில் கெட்ட எண்ணங்கள் நிறைந்துள்ளதால் பார்க்கும் மனிதர்கள் எல்லாம் கெட்டவர்களாகவே தெரிந்தார்கள். அதனால் அவனால் ஒரு நல்லவனை கூட கூட்டி வர முடியவில்லை. ஆனால் தருமனோ தனது மனம் முழுக்க நல்ல எண்ணங்களை கொண்டவனாதலால் பார்க்கும் மனிதர்கள் அத்தனை பேரும் நல்லவர்களாக தெரிந்தார்கள். அதனால்தான் ஒரு கெட்டவன் கூட அவன் கண்ணில் படவில்லை. எனவே இவ்வுலகை நாம் பார்க்கும் பார்வைகள் அனைத்துமே நம் குணத்தை பொறுத்ததுதான் என்றான். நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அனைவரையும் நல்லவர்கள் என்று எண்ணி ஏமாந்து போவது இதனால்தான். எனவே கவலை வேண்டாம். பாரத போரில் கடைசியில் வென்றது தருமனே. ஸ்ரீ கிருஷ்ணா, உன் திருவடிகளே சரணம். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.